ஃபோக்ஸ், நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்து மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறக்குள்ள முயற்சிகளை செலுத்தி, ஏன்டா இது என்னோடய கண்ட்ரோலில் போக மாட்டேங்குது, நான் இப்படி தானே பிளான் பண்ணி இது போகணுன்னு நினச்சேன், அது அப்படி போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிறையா டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இது வந்துட்டு வேர்ல்டு பாப்புலேஷனில் கண்டிப்பாக 100% எல்லாரும் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்டில் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, இல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு இதுலேருந்து நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. இது பார்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சராக என்னன்னு தெரியல. நம்ம நினைக்கிற மாதிரி தான் திங்ஸ் நடக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி தான் இந்த பர்சன் நடக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி தான் இந்த ஈவெண்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எல்லா ஹியூமனுக்குள்ளேயும் இருக்குது. மேபி அதெல்லாம் தாண்டினவங்க தான் செயின்ஸு, புத்தர்கள், புத்தா, ஜீசஸ் கிரைஸ்ட், பெரிய பெரிய கிரேட் பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரி பேசிக் ஹியூமனான ட்ரைட்டை தாண்டினால தான் அவங்க அந்த லெவலுக்கு போயிருக்காங்களோ என்னவோ தெரியல. But it will take lot of practice and understanding of the world, understanding of the universe, in a very bigger picture to get there. எல்லாராலையும் ஈஸியாக இப்படி போக முடியுமான்னா முடியாது. நான் வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டானேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இப்படி பண்ணுனா நம்மளால் முடியுங்கிற ஒரு லேர்னிங் என்கிட்ட இருக்குது. ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நான் தெரிஞ்சிருக்கிறேன், அதை நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் ஐம் ஃபெயிலிங், ஐம் லேர்னிங் அகெயின், ஐம் ஃபெயிலிங், ஐம் லேர்னிங் அகெயின். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வாட் ஐ ஹாவ் ஃபவுண்ட் அவுட் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம அகெயின் ஒரு விஷயத்து மேலே நம்ம இப்படி தான் போகணுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது அப்படி போகாமல் போகுது. அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் ஏமாற்றம் வருது. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது இப்படி தான் போகணுன்னு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஓகே லெட் அஸ் see how it goes அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நம்மளால் டாட்ஜ் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் லைக் பீங் ஓப்பன் டு நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, அண்ட் அதுக்காக நான் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வருங்கிறது முட்டாள்தனம். நம்மளால் அந்த சிச்சுவேஷனில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவாக டிசிஷன்ஸ் எடுத்து ஒரு பாதையில் போக முடியுமோ அதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு, ஓகே நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு மரத்தை நட்டுருக்கிறேன், தண்ணி டெய்லி போய் ஊற்றிருக்கிறேன், அதை நல்லா பார்த்துருக்குறேன், ஓகே அது வந்துட்டு நல்ல கனி காய்களை தந்ததுன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகே, இல்லைனா நான் என்ன அதுலேருந்து லேர்ன் பண்ணுறேன். இன்கேஸ் ஒரு வேளை இடத்த மாற்றணுமா, மண்ணை மாற்றணுமா, பிளான்ட்டை மாற்றணுமாங்கிறதுல நான் லேர்னிங்காக எடுத்துப்பேனே தவிர ஐம் நாட் கோயிங் டு டேக் இட் பர்சனல் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளால் ஒரு பீஸை வந்துட்டு மென்டல் பீஸை மெயின்டைன் பண்ண முடியும். உண்மையிலே சொல்லப்போனால் இதுதான் நிதர்சனம்னு எல்லாருக்கும் தெரியும். பட் டே டு டே லைஃப்பில் நம்மளோட நம்ம ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட் இது எல்லாமே நம்மளை ஒரு ப்ரிமிட்டிவான ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போயிடும். எல்லாமே நமக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் வென் வி ஆர் புட் இன் அ சிச்சுவேஷன் வேர் வி ஹாவ் டு அப்ளை திஸ் விஸ்டம், நம்ம வந்துட்டு வி வில் ரிவர்ட் பேக் டு த டிப்பிக்கல் ஹியூமன் பிஹேவியர். ஏன் இப்படி நடக்கல, இப்படி தானே போயிருக்கணும், இவன் ஏன் இப்படி பேசினான், இப்படி தானே அவன் பேசியிருக்கணுங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிருப்போம். ஸோ ஒரு 5 ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைனா 5 ரியல் கேஸ் சினாரியோஸில் நம்ம வந்துட்டு எப்படி we can think, how we can respond instead of trying to control over the uncontrollableங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக இருக்கிறது தான் வாட் அதர் பீப்புள் டூ. இது பாஸாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இவன் இப்படி தானே பண்ணியிருக்கணும், இவன் ஏன் இப்படி பண்ணா, இந்த பாயிண்டில் இவன் இப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நம்ம யூஸ்வலாக வைப்போம். ஏன்டா இது கிளியராக தெரியலையாடா, இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் இதில் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இது ஒரு லேயர், அதை தாண்டி ஒரு அப்பர் லேயர் இருக்குது. அந்த அப்பர் லேயர் கண்டிப்பாக ஒரு இன்டெலிஜென்ஸோட ஒரு சிம்பிள் தான். அதுக்காக இங்கே கீழே இருக்கிறது வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். பட் இந்த இடத்துலையும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். வி ஆல் கேன் கோ தேர் அண்ட் திங்க் வி ஷுட் ட்ரை தேட். என்ன அப்படின்னா, என்றைக்குமே இன்டெலிஜென்ஸ் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போது
ஒரு பொருளை ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்கறது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். பட் அந்த ஒரு பொருளை 10 பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கறது வந்துட்டு ஹையர் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்மளோட பிரெயின் கண்டிஷனிங், நம்ம எதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கிறோம், நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை வச்சு நம்ம ஒரு கரஸ்பாண்டிங்கான சிச்சுவேஷனில் கரஸ்பாண்டிங்கான டெசிஷனை மேக் பண்ணுவோம். அது நமக்கு ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும், கிளியராக இருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு அதர் பர்சன், தே வுட் ஹவ் நாட் கான் த்ரூ வாட் வி ஹாவ் கான் த்ரூ. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வேறு, அவங்களோட லைஃப் வேறு, அவங்க வளர்க்கப்பட்ட விதம் வேறு, எல்லாமே வேறு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? நம்மளோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இப்படி பார்க்குறோம், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வேறு மாதிரி அதை பார்த்துருக்கலாம். ஸோ ஏன்டா நீ என்னை மாதிரி பார்க்கல, என்னோட கோணத்தில் நீ பார்க்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஃபேக்டை நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு, டேய் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது, ஐ மீன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது, நீ இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்க்குறியா, அது மூலமாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கலாம். இல்லை அவனோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்குற போது ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கும். அந்த காமன் கிரவுண்டை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அதில் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் சால்வ் பண்ண முடியும். அண்ட் அப்ஜெக்டிவ் மெயின் அந்த வீடியோவில் கான்ஃப்ளிக்ட் சால்வ் பண்ணுறது இல்லை, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறது அண்ட் அதை தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணுறது. இது எப்படின்னா அஸ்திரம் மாதிரி தான். அது நம்மளோட ஆர்சனில் இருக்கணும். அண்டு தேவைப்படுற டைமில் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவன் ஏன் இப்படி பண்ணுறான், இவன் ஏன் இப்படி நம்மளை மாதிரி அவன் இந்த ஆங்கிளில் யோசிக்க மாட்டேங்கிறாங்கிறதோடே ஃபஸ்ட்டு இந்த ஒரு சின்ன அக்னாலேஜ்மெண்ட் தான். நாட் எவ்ரிபடி ஷுட் திங்க் லைக் அஸ். அதை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு, ஓகே அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதில் எப்படி நம்மளால் மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிக்கிறோங்கிறத நம்ம we can work it out. ரெண்டாவது ஒன்று, வெளியில் இருக்கிற எல்லாரையும் ஈஸியாக ஒரு பாயிண்டில் கூட கான்கர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒருத்தன் இருக்கிற மோசமான அவனை கண்ட்ரோல் பண்ணுறது, கான்கர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் கிரேட்டர் பீப்புள் எல்லாம் சொல்கிறாங்க, நீ உலகத்தையே கான்கர் பண்ணலாம், பட் ஒன்றை நீ கான்கர் பண்ணால் தான் ஒரிஜினல் விக்ட்ரி அப்படிங்கிறது. அது 100% ட்ரூத். அவர் ஃபீலிங் அண்ட் அவர் தாட்ஸ் அண்ட் அவர் எமோஷன்ஸ். இதுக்கு சிம்பிளாக சொல்ல போனால், சில டேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டே சூப்பராக சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எக்ஸைட்டடாக இருப்போம். சில டைம் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருப்போம், டல்லாக இருப்போம். ஒரு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம ஃபிக்ஸ்டாக, அகெயின் நான் சொல்கிறேன், நான் பேசுகிறது பேஸ் லெவல் ஆஃப் ஹியூமன் நேச்சரை வச்சு. அதை தாண்டி மேலே போனவங்களாம் தான் எல்லாம் செயின்ஸ், லைக் அமேசிங் பீப்புள், வேறு லெவலில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். அவங்க எல்லாருமே வேறு லெவல். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். தட்ஸ் வாட் பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் அபவுட் இல்லையா? பட் பேஸ் லெவலில் பார்த்தா, ஓகே அதை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். எமோஷன்ஸ் என்றைக்குமே ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு நாள் அப்பாக இருக்கும், ஒரு நாள் டவுனாக இருக்கும். அதை சமநிலைக்கு யார் கொண்டு வராங்களோ அவங்க எல்லோரும் தான் மகான். ஓகே, ஆக்சுவலி அது நல்ல டைலாக் தான், பட் தட்ஸ் அ ட்ரூத் டூ. ஸோ இந்த ஒரு ஃபேக்டை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு, எமோஷன்ஸுங்கிறத நம்மளோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், தாட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு கடலில் இருக்கக்கூடிய அலையாக நம்ம பார்க்கலாம். அதில் வந்துட்டு எதிர்நீச்சல் அடித்து நான் போயிடுவேன், நான் நீந்தி என்னோடய டேரெக்ஷனுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், இவென்ச்சுவலாக சொல்கிறேன், த டைட் அண்ட் த ஓஷன் வில் கன்சியூம் யூ, யுவர் தாட் அண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் வில் கன்சியூம் யூ. அதில் வந்துட்டு நம்ம எதிர்நீச்சலே கிடையாது. பட் த பர்சன் ஹூ லேர்ன்ஸ் டு ஃப்ளோட் வில் சர்வைவ் லாங், வில் கெட் வாட் ஹீ வாண்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ லேர்ன் டு ஃப்ளோட், லேர்ன் டு see the emotions and feelings. அப்படி ஒரு செகண்ட் டிட்டாச் ஆகிட்டு, ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஹையர் ஸ்டேட்டில் இருக்கிறோம், ஓகே இப்போ நம்ம ஒரு லோயர் ஸ்டேட்டில் இருக்கணும், திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுங்கிறத வந்துட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ணி அந்த ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸ் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு சோகமாக இருக்கிற போது ஏதோ ஒரு 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 அதுக்கு கான்ட்ரடிக்டிங்கான சிச்சுவேஷன் வரப்போ நம்ம சொல்லிடலாம், இல்லை ஐ நீட் சம் மோர் டைம் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை ஹைலி எனர்ஜெட்டிக் சிச்சுவேஷன் வந்துட்டு நம்ம ஒரு தவறான டிசிஷன் எடுக்க போகிற மாதிரி இருந்தாலும் அப்போ நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கலாம். ஓகே வாட், நான் இப்போ ரொம்ப அப்போ தான் ப்ராமிசஸ்லாம் சொல்லுவோம் வரும் நிறையா, நான் கண்டிப்பாக பண்ணிடலாம்டா, ஈஸியாக பண்ணிடலாம், நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன், நான் வரேன், அதெல்லாம் ஓவர் ப்ராமிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த கொஞ்சம் ஒரு தெளிவான ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஐயோ நம்ம வேறு வார்த்தையை கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் வந்துட்டு நம்மளை அப்படியே லெஃப்ட் ரைட்டுன்னு அடித்து வாங்கும். ஸோ அந்த ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸை கண்டுபிடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவர் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸுங்கிறது ஒரு கடலில் இருக்கிற அலை மாதிரி தான். அதை அந்த ஒரு நிதர்சனத்தை நம்ம ஏற்றுக்கணும், அதோட நேச்சர் அதுதான். அதுக்கு அடுத்து நம்ம அதில் எப்படி ஃப்ளோட் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது we have to learn by experience and அது ட்ரை பண்ணி நம்ம மாஸ்டர் பண்ண வேண்டியது தான்.
அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, திங்ஸ் தட் ஹாவ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். இப்போ இது வந்துட்டு நம்ம பாஸ்ட்டில் நம்ம நிறைய டைம் லாக் ஆயிடுவோம். ஓகே, நான் இப்படி தானே பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி தானே நான் போயிருக்கணும், இந்த மாதிரி தானே நேற்று டெசிஷன் எடுத்தேன், அப்போ நான் இங்கே தானே வந்து நின்றுருக்கணும், இது தானே நான் பிளான் பண்ணது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம். பட் இன் ரியாலிட்டி வெதர் திஸ் வேர்ல்ட் இஸ் பீங் ஆப்ரேட்டட் பை காட் ஆர் யூனிவர்ஸ், இட் ஆல்வேஸ் ஹேஸ் அ பிக்கர் பிக்சர். நம்ம இந்த கோணத்தில் தான் போகணுங்கிறத நம்ம பெர்ஸ்பெக்டிவ். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறப்போ இந்த வேர்ல்டோட ரியாலிட்டி, இந்த உலகத்தோட யூனோ எதனால இது ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, இது எல்லாமே நம்மளோட ஹியூமன் பிரெயினால் இன்னும் அதை புரிஞ்சிக்க முடியல. எல்லோரும் நிறைய ஒவ்வொரு தியரிஸ் வைக்கிறாங்க, காடு, யூனிவர்ஸு, ஃபேட்டு அப்படி இப்படின்னு. பட் இன்னும் அதோட கிளியர் பிக்சர் நமக்கு தெரியல. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு டெசிஷன், ஒருத்தர் 10 ரூபா தொலைக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 ரூபானால தான் இன்னொருத்தங்களுக்கு பயங்கரமான பசியில் இருந்திருப்பாங்க. எல்லாமே கன்ஸ்பயர் ஆகி கரெக்டாக பார்த்தா அந்த 10 ரூபா இன்னும் அந்த பசியில் இருக்கக்கூடிய நம்பர் கிடைக்கும். அவங்க சாப்பிட்டு அவங்களோட அந்த டேயை தாண்டி கொண்டு போவாங்க. ஸோ வாட் வி ஹாவ் டு திங்க் இஸ், இன்ஸ்டெட் நான் வந்துட்டு இப்படி தானே பண்ணேன், இப்படி தான் வருங்கிறதுக்கு பதிலாக, ஓகே எல்லா ப்ரீவியஸ் டெசிஷன்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கட்டும், தட் ஆர் லைக் ஒரு சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் யூ டுடே. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்னா, ப்ரீவியஸான இருக்கக்கூடிய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்னால, பாசிட்டிவ் இன்சிடென்ட்னால இப்போ நம்ம கரண்ட் அப்படி இருப்போம். ஒரு 4 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் இன்சிடென்ட்னாலையும் நம்மளோட கரண்ட் வெர்ஷனாக இருப்போம். ஸோ லைஃப்க்கு எதெல்லாம் ஓகே இவனுக்கு இந்தந்த குவாலிட்டி, இந்தந்த ஸ்கில்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி யூனிவர்ஸ் நினைக்கிதோ, அது எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக நீங்கள் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே நம்ம எடுத்த டெசிஷன்ஸும் நம்மளை கரெக்டாக அதுக்கேற்றப்பில் அலைன் பண்ணி கொண்டு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிறவனுக்கு நிறைய அவனை ஹம்பிள் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் அரகன்ஸ் வச்சுட்டு நான் தான் பெரியாள்னு ஒரு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பான். திருப்பி அடிச்சு அவனுக்கு ஓகே நம்ம ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஓகே நான் தேர் இஸ் நோ குட் டெசிஷன், தேர் இஸ் நோ பேட் டெசிஷன், அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் அ டெசிஷன் அண்ட் அது மூலமாக ஒரு அவுட்கம் வந்திருக்கும். அந்த அவுட்கம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்ததுன்னா வி வில் பி ஹாப்பி, ஓகே ஏ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மூவ் பண்ணுமே தவிர, ஓகே இது எனக்கு கரெக்டாக தான் வந்தது, ஏன் இது எனக்கு கரெக்டாக வரல அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது. இன்கேஸ் இஃப் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே வி வில் லேர்ன் ஃப்ரம் இட். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ லேர்னிங், அவ்வளோதான். நேற்று எடுத்துக்கூடிய டிசிஷன் அண்ட் அது மூலமாக நடந்தக்கூடிய அவுட்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அஸ். இது மூலமாக நம்ம 4 பேருக்கு கைட் பண்ண முடியும். அண்ட் அதே டைமில் நம்மளே நெக்ஸ்ட் ஒரு சிமிலரான சுச்சுவேஷன் வரப்போம், we can guide ourselves. So there is no good decision, there is no bad decision, it's just a decision, அவ்வளோதான். And that decision will give you an experience, that experience will guide you throughout the life, remember that. So fourth one என்ன அப்படின்னா, ஒன்லி குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு மீ. எப்போவுமே நமக்கு வந்துட்டு நல்லது தான் நடக்கும். அதில் இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு இறங்கியாச்சு, அந்த விஷயத்தில் வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக்காக யோசிப்போம். நம்ம வந்துட்டு ஓகே சினிமா எடுக்கணும் உள்ளே இறங்கியாச்சுன்னா நாம் வந்துட்டு இது ஒரு பயாஸே சொல்லுவாங்க. அந்த பயாஸோட நேம் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்ன அப்படின்னா, நம்ம உள்ள இப்போ சினிமாவில் ஆக்டர் ஆகணும்னு போயாச்சுன்னா சிவகார்த்திகேயன், சூரி, இதே மாதிரி கீழேருந்து மேலே வந்து எல்லாரும் ஏன் நாமளும் அடுத்த அப்படி ஆயிட முடியாதான்னு யோசிப்போம். பட் அதை 2-3 பேர் ஆயிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. பட் கீழே அது மாதிரி முயற்சி பண்ணி தோற்ற மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இது டிஸ்கரேஜ் பண்ணணும்னு இல்லை, இட்ஸ் எ ரியாலிட்டி, அவ்வளோதான். ஸோ இதை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்க. நான் போயிட்டேன், எனக்கு சக்ஸஸ் மட்டும்தாங்கிறது இல்லை. அண்ட் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, அகெயின் இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஜெயிக்கலாங்கிறதோட ஜஸ்ட் அன் அக்செப்டன்ஸ், ஒரு ஹவு டு சி. நமக்கு வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணுறோம், அதோட அவுட்கம் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு நம்மளோட எஃபோர்ட் மட்டும் கிடையாது, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கம்பைண்டாக ஒர்க் பண்ணி தான் அது சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது கொண்டு போகும். இன்கேஸ் அகெயின் இஃப் இட்ஸ் கோயிங் டு சக்ஸஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ மீன் லைக் டுவர்ட்ஸ் சக்ஸஸ்னா ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஐ விஷ் தட் சக்ஸஸ் ஷுட் ஃபைண்ட் யூ, யூ டிசர்வ் தட் இஃப் யூ புட் த எஃபோர்ட், ஓகே. பட் இன்கேஸ் அப்படி போகலன்னா கூட don't get fed up man, because சிலருக்கு அவங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சக்ஸஸ் கிடைக்கும், சிலருக்கு 10வது அட்டெம்ப்டில் சக்ஸஸ் கிடைக்கும்.
சிலருக்கு 100வது அட்டெம்ப்டில் கிடைக்கும், சிலருக்கு 1000 அட்டெம்ப்டில் கிடைக்கும். அது வரைக்கும் நம்மளால் பெர்சிஸ்ட் பண்ண முடிஞ்சு, நிற்க முடிஞ்சு, நம்மளால் முட்டி 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 டேய் நான் வந்துட்டே இருக்கிறேன்டான்னு அந்த ஒரு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் எவ்வளோ தொலைநோக்கு பார்வை, எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்த ஒரு பர்சனால் அந்த ஒரு 150th அட்டெம்ப்ட்லேயும் நான் பரவாயில்ல என் கோலை நோக்கி போக முடியும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்தாலே அதுவே சக்ஸஸ் தான். ஏன்னா அப்படிப்பட்ட பர்சனை லைஃப் என்ன தான் அமுக்கி அமுக்கி வச்சாலும் தே வில் ஃபைண்ட் அ வே டு கெட் அப். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன். நல்ல ஒரு கோல் இருக்கட்டும். பட் அதுக்காக நான் வந்துட்டு எடுத்த இந்த ஒரு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன், 2 அட்டெம்ப்ட் பண்ணேன், 3 அட்டெம்ப்ட் பண்ணேன், என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு விடாமல் கான்ஸ்டண்ட்டாக யூ லேர்ன் அகெயின். எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது. இட்ஸ் யூ வர்சஸ் யூ. நம்ம கம்பேரிசன் தேவையே கிடையாது. ஒரு எக்ஸாமில் நம்ம படிக்கிறோம், ஃபெயில் ஆகிறோம், ஓகே, அப்போ நம்ம எஃபர்ட்டே போடலை, ஃபெயில் ஆகிறோம். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அரைகுறையாக படிக்கிறோம், அப்போ நமக்கு பாதி கொஸ்டின் பேப்பர் தெரியும், பாதி தெரியாது. ஃபுல்லாக படிக்கிறோம், நிறைய தெரியும், ஃபுல்லாக தெரியும், சாய்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகே, என்னால் இந்த எல்லாமே அட்டன் பண்ண முடியுங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி த மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த மோர் லேர்னிங் அண்ட் த மோர் எஃபர்ட் யூ புட், த மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த மோர் பாசிபிலிட்டிஸ் வில் அன்கவர். அவ்வளோதான். அதை விட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் ஃபெயிலியர் ஆகிறோன்னா தேர் இஸ் சம்திங் we don't know. அதனால தான் நம்மளால் அதை கிராக் பண்ண முடியல. ஸோ த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணுமே தவிர, ஓகே வாட் ஐ ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குமே தவிர, ஐயோ ஒன்லி குட் திங் ஷுட் ஹேப்பன் டு மீ, வை திஸ் ஹேப்பன்ட், எனக்கு வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி டைம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுவும் ஏதோ ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வில் ட்ரை டு மேக் சம் சென்ஸ் அப் அவுட் ஆஃப் நான் சென்ஸுங்கிறத விட ஜஸ்ட் ஃபேஸ் த ப்ரூட்டல் ஃபேக்ட் அண்ட் வி கேன் மூவ் ஃபார்வர்ட். கடைசி ஒன்று, the fact that there is suffering in this world. உலகத்தில் வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்க்குறது ஒன்று தான். the world is only rainbow, sunshine, பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ், யூனிகார்ன்ஸ் பறக்கும். இதே மாதிரி தான் பேரண்ட்ஸும் நமக்கு ஒன்லி காட்டுவாங்க. சில பேரண்ட்ஸ் ரியாலிட்டியை போட்டு சப்புன்னு காற்று வாக்கில் வச்சு சொல்லி கொடுப்பாங்க, இதான் உலகம் அப்படின்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் people வந்துட்டு only good things are there. There is no bad thing. The world is a very beautiful place. Unicorn, rainbow, butterfly, ever green garden இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் in reality I will tell you, most of the people you would have known it now. The world is a very mean place. It's like a jungle. ராக்கி பால்போவா சொல்கிற மாதிரி தான், ராக்கி படத்தில் வருது ஆப்வியஸாக. The world is a very mean place. It will put you down into your place. உனக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறத சொல்லி அதை அமுக்கி வைக்கும். பட் ஸ்டேயிங் தேர் ஆர் கெட்டிங் அப் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ சாய்ஸ் ஆஃப் yours. அது உங்களோட வில் பவரை பேஸ் பண்ணது, என்னோட வில் பவர் பேஸ் பண்ணது, நம்மளோட வில் பவரை பேஸ் பண்ணது. உனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னால் அதில் அடங்கி இருக்கிறதும், ஓகே நான் வந்துட்டு ஓகே எனக்கு இதுதான் வரணுங்கிறத ஆசைப்பட்டு, இதில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நீங்கள் நல்லா நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். என்னென்னா, ஐ டிசர்வ் தட்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்கார்றது தான் அந்த ட்ரைங் டு கண்ட்ரோல் தி அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்னை அடித்து அமுக்கி வைக்கிறியா, ஓகே பரவாயில்ல, எனக்கு ஐ வில் டேக் சம் ரெஸ்ட், 1 நாள் 2 நாள் 1 வாரம், ஐ வில் டேக் சம் ரெஸ்ட், ஐ வில் ரெக்கவர் அண்ட் ஐ வில் ஷோ அப் அகெயின். ஓகே திருப்பி அடி விழுது லைஃப்பில், ஏதோ ஒன்று கீழே விழுந்துட்டேன், ஓகே இட்ஸ் ஃபைன், அகெயின் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட், ஐ வில் கெட் அப் அண்ட் ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். இந்த ஆஸ்பெக்ட் வந்துட்டு தான் நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஐ டிசர்வ் தட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன்ஸும் ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் கீழே உட்கார்றதோடையே யூ கெட் ஹிட் 7 times, யூ கெட் அப் 8, அவ்வளோதான். இந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம முடிஞ்சாலும் கல்டிவேட் பண்ணியாச்சுனாலே நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நம்ம எங்கே வேணாலும் போக முடியும். அண்ட் அதோட அல்டிமேட்டான இந்த வீடியோவை சம்மரைஸ் பண்ணணுன்னா, இட் இஸ் நாட் ஹவு யூ ஷுட் ரியாக்ட் டு uncontrollable events. It's about how you respond to that event will define you and your success. எனக்கு என்னடா நீ அநியாயம் நடந்துடுச்சு என் வாழ்க்கையில், இப்படி தானே போகணும் ப்ளா அப்படிங்கிறத சொல்லி நம்மளே குறை சொல்லிவிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ப்ளேம் பண்ணுறதோடையே ஹவு யூ ரெஸ்பாண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பை அப்சர்விங் வாட்ஸ் ரியலி கோயிங் ஆன் அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் சம் வேல்யூ அவுட் ஆஃப் இட் and seeing it as an experience and something life is trying to teach you. இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்துட்டு what life is trying to teach you, what the universe is trying to teach youங்கிறத try to keep your eyes and your ears and your perspective open and try to get that essence and then show up again, fail again, show up again, fail again. Then from that
you will find your success. And that's how I think everybody should respond to a situation, you know. So try not to react, only try to respond. சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கே தெரியும். யூனோ இந்த வீடியோவை நான் பேசுகிற போது யூ டோன்ட் திங்க் லைக் ஐம் அ கை ஹூ இஸ் கிவிங் அட்வைஸ் டு யூ. ஜஸ்ட் இட்ஸ் இதை வீடியோ எடுக்கும்போதே கூட இந்த கேமராவில் என்னோடய முகம் தெரிஞ்சிட்டே இருக்குது சைடில். ஸோ தட் சேஸ் தட் the video is not only for you, it's for me too. I'm trying to, you know, give the same wisdom to myself. Okay, so we will try to improvise, and instead of reacting, we'll try to respond with sense, and you know, we'll learn together and we'll grow together, and may success find us all. Stay strong.